அரசு போக்குவரத்து கழகத்தில் நிலவும் நிதி நெருக்கடி மற்றும் ஊழியர்களின் போராட்டத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் 22,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சுமார் 1,43,000 ஊழியர்கள் இதில் பணியாற்றி வருகின்றனர். இந்த துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் சுமார் 65,000 பேர். வலுவான கட்டமைப்பு கொண்ட அரசு போக்குவரத்து கழகம் நிர்வாக சீர்கேடு காரணமாக பிற மாநில போக்குவரத்து கழகங்களுடனோ தனியார் நிறுவனங்களுடனோ போட்டியிட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இழப்பு அதிகரித்து சொந்த செலவுகளுக்கு பணம் இல்லாமல் திண்டாடும் அவல நிலையில் உள்ளது. ஆண்டுக்கு 2,000 கோடி ரூபாய்க்கு மேல் நஷ்டத்தை சந்தித்து வரும் அரசு போக்குவரத்து கழக நிறுவனம் 5,200 கோடி ரூபாய் வரை ஊழியர்களின் பண பலன்களை கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. உச்சகட்டமாக பென்ஷன் நிறுத்தப்பட்டதால் கடந்த ஒரு வாரமாக குடும்பத்துடன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஓய்வூதியதாரர்கள். பிரச்சினைக்கு தீர்வு காண மின் வாரியத்திற்கு ஒதுக்கப்படுவது போல் போக்குவரத்து கழகத்துக்கும் அரசு நிதி ஒதுக்க வேண்டும் என்பது அவர்கள் கோரிக்கை. இந்த பென்ஷன் ட்ரஸ்ட் மூலமாக கொடுப்பதானால் அந்த ஏற்படக்கூடிய இழப்பை அரசு ஈடு செய்ய வேண்டும், முழுமையாக ஈடு செய்ய வேண்டும். அல்லது மின்சார வாரியம் போன்று அதை பட்ஜெட்டில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் அதற்கான நிதியை ஒதுக்கி அரசு மூலமாக நேரடியாக வழங்கினால்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பது இருக்கும். இந்த 900 கோடி ரூபாயை பட்ஜெட்டில் ஒதுக்கிவிட்டால் ஒவ்வொரு மாதமும் அந்த ஒதுக்கீட்டிலிருந்து பென்ஷனை கொடுத்துள்ள இப்படிப்பட்ட முறை இபியிலே இருக்கும்போது அதை கையாள மறுக்கிறார்கள். அரசுக்கு இந்த ஆலோசனையை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் முன்வைக்கிறோம். போக்குவரத்து துறை பொது சேவை என கூறும் அரசு அதனால் ஏற்படும் இழப்பை ஈடுகட்ட முன்வராதது ஏன் என்று தொழிற்சங்கத்தினர் கேள்வி எழுப்புகின்றனர். இந்த இழப்பை அரசுதான் ஈடுகட்ட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர். அரசு மிக தெளிவாக இது சேவைத்துறையா வர்த்தகத்துறையா, அங்கெல்லாம் மற்ற மாநிலங்கள் இதை வர்த்தகத்துறையாகவே நடத்தி கொண்டிருக்கிறது. சேவைத்துறை என்றால் அரசு நிதி தந்துத்தான் ஈடுகட்ட வேண்டும். இல்லை என்று சொன்னால் பொதுமக்கள் நம்பிக்கை இழப்போம், தொழிலாளர்கள் நம்பிக்கை இழக்க வேண்டிய இரண்டு பக்க அடியும் அரசுக்கு வரும். லட்சக்கணக்கான மக்களின் தினசரி பயணத்தை சார்ந்திருக்கும் அரசு போக்குவரத்து கழகத்தில் ஏற்பட்டுள்ள இந்த நெருக்கடிக்கு விரைவில் தீர்வு காணப்பட வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. ஊழியர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் உள்ளிட்ட பண பயன்களில் எந்தவித சிக்கலும் இல்லாமல் வருவாயை பெருக்குவதற்கான நடவடிக்கைகளில் அரசு இறங்க வேண்டியது கட்டாயம். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்துடன் எஸ் விவேக்.